செவ் ஆரம்பிக்கும். நமஸ்காரம். இன்னைக்கு நமஸ்காரம். பாடல் பிறந்த கதையின் 6வது எபிசோடில் தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ராம் ராம். இன்னைக்கு ராம். 6வது சஷ்டி ரெண்டுமே இருக்கிறனால முருகனோட ஆறு பாட்டுகள். சஷ்டி ரெண்டுமே யூனிஃபார்மா வருது. ஆமா, இதுவும் தெய்வ சங்கல்பம் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா முருகனை பத்தி ஒரு தடவை பேசிட்டோம், பெரியவாளை பத்தி ஒரு தடவை பேசிட்டோம். பெரியவா பாட்டு தனியா தனியா எபிசோட் ஒன்று போயிடுச்சு. சரஸ்வதி பேர்ல போட்டாச்சு, விநாயகர் பேர்ல போட்டாச்சு. எனக்கு என்ன கணக்குல ஆறு எப்படிடா வந்தது ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன். அதை நான் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஆறு போடும்போது நீங்க கேட்டால் இன்னைக்கு அம்பாள் பேர்ல பாடலாமேன்னு. பட் இன்னைக்கு சஷ்டிமா, அதனால முருகன் பேர்ல ஒரு சொல்லலாமேன்னு எதாச்சும் ஆறு சஷ்டி ஆறுமுகனுக்கு கரெக்டா அமையிறது. இது கொஞ்சம் வினோதமான விசித்திரமான முருகன் அருள். ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருக்கச்ச கிட்டத்தட்ட வெடிகாத்தால டயத்துல முருகா ஞானமலைக்கு வாடா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞானமலைக்கு வாடா, ஞானமலைக்கு வாடா, ஞானமலைக்கு வாடான்னு 3 தடவை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எழுந்து உட்கார்ந்துட்டேன். ஞானமலைக்கு வாடான்னா ஞானமலை எங்க இருக்கு தெரியாது. கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு. ஞானமலைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. எனக்கு என்னவோ இது இந்த வடார்காடு பக்கம் தான் இருக்கணும், எங்க வேலூர் பக்கம் தான் எங்கேயோ இருக்கணும் மனசுக்குள்ள தோணின்றது. இந்த ராணிப்பேட்டைக்கு பக்கத்துல லாலாப்பேட்டைன்னு ஒரு சின்ன ஊர். மகா பெரியவா அடிக்கடி விஜயம் பண்ற இடம். அந்த ஊருக்கு வந்துட்டு தான் அந்த வேலூர் தாண்டி நடந்து போகும்போது அவர் இதுல பிள்ளையார், சேம்பாக்கம் பிள்ளையார், இந்த இடத்துல பிள்ளையார் இருக்காருன்னா ரதம் மேனா நகராம போச்சு. இந்த இடத்துல பிள்ளையார் இருக்காருன்னு சொல்லி நடுராத்திரியில் நிறுத்தி அந்த இடத்துல ஷேன்பாக்கம் பிள்ளையார் வந்ததா ஒரு கதையும் உண்டு. அது கேட்டிருப்பீங்களா தெரியாது. அந்த லாலாப்பேட்டையிலேருந்து தான் கிளம்பி போனார். லாலாப்பேட்டையில் ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோயில் குருக்கள் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு அந்த பேங்க் மேனேஜர் சம்பந்தமா அவருக்கு ஏதோ லோன் எல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வள்ளிமலையில உத்தியோகம் பார்ப்பார். சிவன் கோயிலையும் பார்ப்பார், வள்ளிமலை முருகன் கோயிலையும் உத்தியோகம் பார்ப்பார். அந்த குருக்களா பார்ப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணார், சுரேஷ் இந்த மாதிரி ஞானமலைக்கு வான்னு அருள் வருது, யாரு ஞானமலைன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியலன்னு. இந்த ஏரியால எனக்கு தெரியாத கோவிலே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஏரியால எனக்கு தெரியாத கோவிலே கிடையாது. ஞானமலைன்ற பேர்ல கோவிலே கிடையாதுண்ணா அப்படின்ட்டார். இல்லடா, முருகன் வர சொல்லியிருக்காரு, அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்ன. சரி பார்க்கலாம்னு வச்சுட்டேன். சரியா 5வது நிமிஷத்துல ஃபோன் பண்றாரு. அண்ணா, அண்ணா இருக்குண்ணா இருக்குண்ணா இருக்குண்ணா. அந்த கிராமத்துக்கு வேற பேரு, அதனால யாராலையும் இது பேர் சொல்ல முடியல. காவேரி பக்கத்துலேருந்து சோளிங்கர் போற ரோட்ல இருக்கு அது. அந்த கிராமத்துக்கு பேர் கோவிந்தேச்சேரின்னு பேர். இதெல்லாம் அப்புறம் எனக்கு தெரியும், கோவிந்தேச்சேரின்னு பேரு. அந்த மலைக்கு பேர் ஞானமலைன்னு சொல்றாங்கன்னா எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். நான் இவ்வளவு முருகனுக்கு சேவை பண்ணியிருக்கேன், இவ்வளவு கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். நீங்க என்ன பண்ற, மணி என்னாச்சு, அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வாங்கோ. இதுல வாலாஜாபாத்ல இறங்கிடுங்க, பஸ்ல வாங்கோ, வாலாஜாபாத்ல இறங்கிடுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். அந்த பையனுக்கு நான் பஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், மினி பஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கோயில் குருக்கள் மினி பஸ்க்கு லோன் கொடுத்துருக்கேன். பஸ் கார்லாம் ஓட்டுவான், ரவுடி குருக்கள், டிரைவர் மாதிரி எல்லாம் பண்ணுவான். நான் ஜீப் எடுத்துன்னு வந்துடுறேன்னா நீங்க அங்கே வந்துருவாங்க. போய் வாலாஜாபேட்டையில் ஒரு 10 மணிக்கு இறங்கியிருக்கேன். நான் ஒரு 2.5 மணி நேரம் இங்கே இருந்திருப்பேன். டக்குன்னு போனேன், ஒரு வண்டி பிடிச்சேன், வாலாஜாபாத்தில் போய் இறங்கிட்டேன், வேலூர் பஸ்ல ஏறி. அவன் ஜீப் எடுத்துன்னு அங்கேருந்து ஏறி சோழிங்கன் அந்த காவேரி பக்கம் ரோட குறுக்க பிடிச்சி இந்த கோவிந்தச்சேரி வாசல் அதுக்கு போய் மலை பக்கமாக ஓரமாக போய் நிறுத்துறான். இறங்குறோம், வெளியில ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளேருந்து 2 பேர் எட்டி எட்டி பார்த்தா. நாங்கள் வாங்கோ வாங்கோ, சாப்பிட்டுட்டு போகலாம், மாடிக்கு மலைக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா. அவன் யாருன்னு தெரியாது. நான் பசியோட தான் இருக்கேன். நான் கார்த்தால கிளம்பினா பஸ்ல ஏறி வந்துட்டேன். நானும் சாப்பிடல, அவன் குறுக்கள் அவனும் கோயில் வேலையை விட்டு வந்துட்டான், அவனும் சாப்பிடல. இல்லை நம்ம முருகனை பார்க்கணும், மேலே போயிடணும், மலை மேலே போயிட்டு வரேன். எப்படி போனோம், இதோ ஏறி போற சின்ன மலை தான் போகணும், இதுதானே ஞானமலை. ஆமா இதுதான் ஞானமலை, தெரிஞ்சு தானே வந்திருக்கேள் அப்படின்றாங்க கீழே இருக்கிறவங்க. அவ கீழே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான், அது எனக்கு தெரியாது. மலை மேலே ஏறி போறேன். மேலே ஏறி போகும்போது அங்கேருந்து ஒருத்தர் நரசிம்மன் பையன் தானே நீ, துர்கார் பாருங்க, இவர்தான் நரசிம்மன், எங்க அப்பா. நரசிம்மன் பையன் தானே நீ, வா 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 அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவ முருகன் திருவருட் சங்கம் சென்னையிலேருந்து அன்னைக்கு பூஜை பண்றதுக்கு பஜனை பண்றதுக்கு வந்திருக்கா. அந்த கோயிலுக்கு வருவாள் அவன். எங்க அப்பா அந்த காலத்துல இருந்திருக்க, அந்த காலத்துல கூட அப்பா வந்தது இல்லையா, அப்பெல்லாம் வந்தது இல்லை அவள்லாம். அந்த கோயிலுக்கு பஜனை பண்றதுக்கு அந்த இவர் மூலமா ஒரு பேஷ்கர் மூலமா அந்த கோயிலில் பஜனை பண்ணி கீழே டிஃபன் சாப்பிட்டுட்டு மேலே பஜனை பண்ணிட்டு
அபிஷேகம்லாம் பண்ணிட்டு மத்தியானம் போய் சாப்பிடணும்னு வந்திருக்கா. பஜனை போயின்னு இருக்கு. அங்கேருந்து பார்த்து என்னை கூப்பிட்டோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கோவிலை பார்த்துக்கிற கேர்டேக்கர் எங்கள் அப்பா கிட்ட ஒர்க் பண்ண வரான், சிம்சன்காரன் அவரும். ஆமாம் ஆமாம், எம்கேஎன் பையனா அவரு அப்படின்னு அவரும் கேட்டுக்கிறார். அது வேற கதை. அவர் சாதாரண கேர்டேக்கர், அவருக்கும் தெரியுது ஓ எம்கேஎன் பையனான்னு. அங்கே போன உடனே அங்கே 4 பேர் இருந்து யார் இது அப்படின்னா, எம்கேஎன் பையன், நரசிம்ம பையன் வந்திருக்காரு அப்படின்னு. உங்கள் அப்பா என்னமா விருத்தம் பாடுவார் தெரியுமா? ஆஹா, அவர் விருத்தம் பாடினா அழுகியா ஒரு கந்தரன புத்தியில எங்கள் அப்பா முறையாக கற்றுக்கல இல்லை, அவரும் எங்கள் அப்பா முறையாக கற்றுக்கவே இல்லை. அவரும் பாட்டு நல்லா பாடுவார். முருகன் பாட்டுலாம் பாடினா குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் கண்ணில் ஜலம் வருமா அவர் பாடினா, அப்படி பாடுவார்ரா. இவர் வந்திருக்காரு பாரு இன்னைக்கு, வா நீ 2 பாட்டு பாடு. நான் முறையாக சங்கீதம் கற்றுக்கல, 2 பாட்டு பாடு அப்படின்னா. இல்லை நீங்களாம் பெரியவாள்லாம் பாடினீங்க, இல்லை பாடிதான் ஆகணும். பாடுன்னா முருகன் பேரில் 2 3 பாட்டு பாடினேன். அதை பாடிட்டு இறங்கி வந்தேன். இறங்கி வந்துட்டு முருகன் பேரில் ஒரு பாட்டு எழுதுன்னு வந்து ஆற்றுக்கு வந்துட்டு எழுதினேன். இது வந்து அங்கேயே உட்காந்து ஸ்பாட்டில் எழுதினேன். உடனே மகாகவி காளிதாஸ் மாதிரி காளி வந்து இந்த நாக்கில் அவங்க அளவு குத்தினா உடனே பாட்டு வந்ததுலாம் பொய் சொல்ல தயாரா இல்லை. அந்த கோவிலுக்கு போனதோட அந்த தெய்வீக அருள்ன்றது, முருகன் என்ன அன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்கு வர சொல்லியிருக்காருன்னா, எங்க அப்பாவோட பெருமையை எனக்கு காட்டுறாரு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய முருக பக்தன் தெரியுமா, நீ அவனோட பிள்ளையா இருக்கியே, நீ என்ன பண்றேன்னு கேட்குற மாதிரி ஒரு இது. அதே ராணிப்பேட்டில் அங்கே கிட்டத்தட்ட கோலோச்சின்னு சொல்லலாம், 4 வருஷம் அங்கே மேனேஜராக இருந்திருக்கேன். அந்த ராணிப்பேட்டையை சுற்றி வாலாஜா, காவேரிப்பாக்கம், ஆற்காடு எல்லா ஊர்லேயும் லோன் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு கோவில் இருக்கு, முருகன் கோவில் இருக்கு. எனக்கு நாங்கள் போனதில்லை. அந்த பக்கத்தில் இந்த குருக்களுக்கும் தெரியாது. அந்த குருக்கள் கிடைச்ச புண்ணியம் என்னன்னா, அந்த கோவில் மலை பூசாரின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வயசானவர். அவர் தான் இருந்தாராம். இவன் இவன் போயிட்டு, அண்ணா நான் கோயில் பூஜாரி தான், நான் முருகனுக்கு அலங்காரம் பண்ணட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டான். அப்படியே வாடா குழந்தைன்னு உள்ள தூக்கிமா விட்டாரான். அவ அந்த மாதிரி அலங்காரத்தை பார்த்தது இல்லைன்ற அளவுக்கு முருகனுக்கு அவ்வளவு அற்புதமா அலங்காரம் பண்ணியிருந்தான். அவன் சொல்றான், கையெல்லாம் எனக்கு நடுங்குறதுன்னா, இவ்வளோ நல்லா முருகனுக்கு அலங்காரம் நான் பண்ணதே இல்லை, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக அமைஞ்சு போச்சு அன்னைக்கு அலங்காரம் தான். அவனுக்கு கிடைச்ச அருள். சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தோம். ஐ மீன் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம். சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அது சாப்பிட்டேனான்றது அடுத்த கதை, அது தெரியல. வந்துட்டேன். அப்போ எழுதின பாட்டு இது. இது வந்து சாரங்கான்னு ஒரு ராகம். சாரங்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க கேட்டுக்கிறோம். இல்ல இல்ல, கேட்டுக்கிறது கேட்டிருக்கோம். இல்ல. சாரங்கான்னு ஒரு ராகம் தெரியுமான்னு. ராகம் தெரியும். சாரங்கான்றது ரொம்ப பாப்புலரான ராகம். அதுல வந்து எந்த பாக்கியமுன்னு தியாகராஜ கிருத்திகை ஒன்று இருக்கு. சினிமாவில் ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணியிருப்பான் அதை. சங்கராபரணத்துல, சங்கராபரணம்ன்ற பிரசித்தி பெற்ற படத்துல அந்த ஹீரோயின் வீட்டில் அந்த அந்த டான்ஸரை அவர் வீட்டில் அலோவ் பண்ணுவார். மற்றவெல்லாம் அவளை கெட்டவன்னு சொன்னோன்னே, கிடையாதுமா எங்கள் வீட்டுக்கு வந்துடும், இவர் வீட்டுக்கு ஆகிட்டு அவரை பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். இவரோட பொண்ணு தண்ணி எடுத்துன்னு குடம் கொண்டு போயிட்டு குடம் தடுக்கி கீழே வந்தோடனே, நீயும் பொண்ணு தானே, ஏன் நீ பண்ணக்கூடாதான்னு கேட்பார். இவ மனசுல தோணும், நாம ஒரு தாசி வீட்டு பொண்ணை இவர் தன்னோட பொண்ணை எடுத்துட்டு நம்ம வீட்டுல என் பொண்ணு தானே பூஜை பண்ணக்கூடாதான்னு கேட்டானே, உணர்ச்சி பெருக்குல அப்படியே அழுதுண்டே போய் குளிச்சுட்டு அந்த ஜலம் எடுத்துன்னு வருவோம். அப்போ இந்த பாட்டு எந்த பாக்கியமும்னா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவோம். சங்கராபரணம் பார்த்துருந்தேன்னா பேக்ரவுண்ட்ல வரும் அந்த பாட்டு. எல்லாருக்கும் பாட்டுன்றது வாயால பண்ணதான் தெரியும், இந்த பேக்ரவுண்ட்ல அந்த பாட்டு பிஜிஎம்னு சொல்லுவாள், அதுல போட்டிருப்பா. விநாயகர் பேர்ல கணநாதினே குணபோதனைன்னு அற்புதமான ஒரு கிருதி இருக்கு. பெரியசாமி தூரன் எழுதினது. கணநாதனே குணபோதனேன்னு இருக்கு. நிறைய இருக்கு, சாரங்காலம் நிறைய பாட்டு இருக்கு. சினிமால எம்.எஸ். சுசனானுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம்னு சொல்லுவோம். இன்னைக்கு இதுல நான் நீங்க ஆ, அந்த எபிசோடு பண்றேன்னு ஒத்துண்ட உடனே, என்ன ஆ. இப்ப நம்ம சொல்றோமே அவர்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, அற்புத கீர்த்தி வேண்டின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதை பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆ, நினைச்சுக்கிறேன். ஆ, ஆனாலும் இன்னொரு பாட்டு மனசுல உடனே ஓடி வர்றது, ஆ. இந்த பாட்டை தான் நீ பாடணும் அப்படிங்கிறது. ஒரு மனசு சொல்றது, இது பிள்ளையாரோட பாட்டாச்சே, இதை பாட்டி தான் இன்னைக்கு தொடங்கணும் அப்படிங்கிறது. என் எல்லா தாயே சுவாமியும் ஒண்ணுதானே. எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆமா. மாணவை தீர்த்து எனையாள் கந்தா, கதிர்வேலவனே உமையாள் மைந்தா, குமரா மறைநாயகனே இங்க அப்படிங்கிற பேசக்கூடாது. இந்த இங்க பாடலை பேசக்கூடாது. சொல்லி நீ இன்னைக்கு தொடங்கு, உன்னோட மனக்கவலையெல்லாம் போகும் ஆண்டவன் அப்படின்னு எனக்கு வர்றது ஏன்னு தெரியல. நீங்க அதை சொன்ன உடனே இன்னைக்கு நீங்களும் கந்தர் அனுபூதிய சொன்னேன், முருகனோட ம். அனுகிரகம் இருக்கிறனாலதான் இதெல்லாம் நமக்கு தோன்றது. பொங்கல் அனுபூதி தான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப விசேஷமான தொகுப்பு.
அதாவது எல்லாரும் சஷ்டி கவச்சம்னு சொல்லுவா, எல்லாரும் நிறைய சுப்பிரமணிய நவமி, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கு. சுப்பிரமணியர் பாடல் அவங்க விசேஷமா எவ்வளவு இருந்தாலும் கந்தர் அனுபூதியில வர அந்த 4 வரிய எந்த ராகத்துல ஒன்னா பாடலாம். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஒரு நிமிஷம் இதை பிடிக்க முடியுமா பாக்குறேன் நீங்க சொன்னதை. உம் ந ந ந ந த ந ந ந ந எல் தாயும் நீ எனக்கருள் தந்தையும் நீ என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் எனை ஆள் எனையாள் கந்தா 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 குமரா முருகா கந்தா குமரா மறைநாயகனே ஏ உமையாள் மைந்தா மறைநாயகனே ஏ ஞானமலை ஞானமலை யோகம் தரும் ஞானமலை 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 யோகம் தரும் ஞானமலை வள்ளிமலை தணிகை மலை இடையிருக்கும் வேதமலை வள்ளிமலை தணிகை மலை இடையிருக்கும் வேதமலை ஞானமலை ஞானமலை துள்ளி விளையாடும் சோலை துள்ளி விளையாடும் சோலை சுற்றி சுற்றி சுனைகளுமாய் துள்ளி விளையாடும் சோலை சுற்றி சுற்றி சுனைகளுமாய் வெள்ளி கதிர் வீசும் சுகம் ஞானமலை எழில் தோற்றம் வெள்ளி கதிர் வீசும் சுகம் ஞானமலை எழில் தோற்றம் வள்ளி மணவாளன் இங்கே பாதம் பதித்து சென்றான் வள்ளி மணவாளன் இங்கே பாதம் பதித்து சென்றான் அருணகிரி முக்தி பெற ஞானமலை கண்டு நின்றான் ஞானமலை ஞானமலை அருணை நீங்கி மன்னவள் வள்ளிமலை நாயகியில் அருணை நீங்கி மன்னவள் வள்ளிமலை நாயகியில் கரம் பற்றி ஞானமலை வந்து நின்று காட்சி தந்தான் யோகம் தரும் ஞானமலை யோகம் தரும் ஞானமலை தணிகைக்கு முன்பாகும் தாபம் கொண்டு பணிந்திடுவேன் தாபம் கொண்டு பணிந்திடுவேன் பாலன் உந்தன் அடிமையப்பா ஞானமலை ஞானமலை யோகம் தரும் ஞானமலை வள்ளிமலை தணிகை மலை இடையிருக்கும் வேதமலை ஞானமலை ஞானமலை. இந்த பாட்டோட லொகேஷன் கொடுக்கறதுக்காகவே வள்ளிமலைக்கும் தணிகை மலைக்கும் நடுவில் இருக்குன்னு எழுதியிருந்தேன். எங்கேருந்து வருதுன்னா திருவண்ணாமலையிலேருந்து அந்த வேலூர் வழியாக ரூட் போட்டிங்கன்னா வள்ளிமலை வரும். வள்ளிமலையில் தான் முருகன் வந்து கல்யாணம் பண்ணதான் சொல்லுவா. வள்ளி சுனையெல்லாம் இருக்கு. அங்கேருந்து அடுத்தது ஞானமலை, அதை தாண்டி தான் ஷோலிங்கர் வரும். ஞானமலையிலேருந்து அதுக்கேருந்து அடுத்தது 2 கிலோமீட்டர் ஷோலிங்கர், அப்படியே தாண்டினா திருத்தணி. அதான் ரூட் இதுக்கு. அங்கே ஞானமலையில் வந்து முருகனோட பாதம் இருக்கு, முருகன் பாதம் இருக்கு. அருணகிரிநாதருக்கு ஞானம் கிடைச்ச இடம், யோகம் கிடைச்ச இடம்னு சொல்லுவார். அதனால்தான் இவர் யோக முருகர்னு போட்டு நான் ஒரு
முருகன் நவாம்சம்னு எழுதியிருக்கேன். அதில் ஒரு அம்சமாக இந்த பாட்டை முதலே எழுதின பாட்டு அந்த நவாம்சத்துக்கு பொருத்தமாக இருக்குன்னு இதை நவாம்சத்தில் கொண்டு வந்து எடுத்துக்கிட்டேன். 9 பாட்டு முருகன் நவாம்சம்னு எழுதினா இது ஒன்று. அதில் எது இப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ ஒன்று ஒன்று பாடுறேன். அதில் இது நன்றி. ஒன்று. மிக அருமை. விருதத்தோட இன்னைக்கு சா அப்பா பாட வச்சுட்டா. நமஸ்காரம் அப்பாக்கு, தாத்தாக்கு நமஸ்காரம். இந்த விருத்தம் மிக வழக்கமாக நான் நன்றி. சாவேரியில் பாடுவேன். இன்னைக்கு தான் முதல் தடவையாக சாரங்கால் எடுத்தேன். வழக்கமாக இதை சாவேரியில் பாடிட்டு முருகா முருகா பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்னைக்கு சாரங்கால் எடுத்தேன். ராம் ராம். ராம் ராம். அடுத்த சொல்ல பார்க்கலாம்.